உங்க ஏஐ ஏஜென்ட் நீங்க சொல்ற எல்லாத்தையும் மறந்துடுதா? இத கான்டெக்ஸ்ட் ஷிஃப்ட்னுங்க. வணக்கம், இது ஏஐ மாஸ்டரி சீரீஸ். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹரிகிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் டைம் டெவலப்பர். இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, சப்போஸ் ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் ஒரு எனி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது உங்க ஏஜென்ட் கிட்ட சேம் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நான் கொடுத்துருக்க பாத்தில் agents.empty ஃபைல்ன்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அங்க உங்களோட காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு டீமும் ரெஸ்பெக்டிவ் ப்ராஜெக்ட்ல ஒரு ஏஜென்ட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது அந்த ரூல்ஸை போய் ஃபெச் பண்ணிட்டு கோடு எழுதும். இப்போ என்னோட சிஸ்டம்ல இந்த agents.md ஃபைல குளோபல்ல செட் பண்ணிட்டு என்னோட லோக்கல் ப்ராஜெக்ட்ல இந்த ஏஐட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ண பாருங்க. விச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் யூ ரெஃபரிங்னு கேட்குறேன். இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. நான் கொடுத்துருக்க பாத்தில் இருக்கிற அந்த agents.md ஃபைல ரெஃபர் பண்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஏஜென்ட்ஸை போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. குளோபல் மெமரியிலேருந்து இதை எடுத்து கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.